வணக்கங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு பாவக்காய் பொரியல் மசாலா எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இதுக்கு தேவையான பாருங்க, நாட்டு பாவக்காய் இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். பொடிங்க, இன்னும் பொடி, அதுக்கு மசாலா, இவ்வளோ வெங்காயங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க. நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க தமிழ் கிரிக்குங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக போடுறேங்க. கிராமத்தை பற்றி எல்லா சமையலையும் நான் செஞ்சு காட்டுறேங்க. சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க, அந்த காயை கட் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணாவே இது விதையோடு போடலாங்க, நல்லாயிருக்கும். வறுத்துக்கிடணுங்க. நான் வறுத்த உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி நான் வறுக்கிறேன். காய் போட்டுக்கலாங்க. இதில் தண்ணி இருக்குங்க, அதனால் நிறையா ஊற்றாதீங்க. லைட்டாக கொஞ்சோண்டு ஊற்றுங்க போதும். ஏன்னா அந்த அதிலேயே வேகணும். வெங்க வெந்துருச்சு. தண்ணி இல்லை பார்த்திங்களா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்படி தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க. தண்ணியிலே லைட்டாக அந்த உப்புலேயே வெந்துடணுங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. செஞ்சிங்கன்னா எப்பப்பே இருக்காதுங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா? ஒரு தண்ணி இல்லை பாருங்க, ஒரு தண்ணி கிடையாது. உப்பு லைட்டாக உப்பை வறுத்துக்கிட்டு உப்பு தண்ணியிலே அதை வேகணுங்க. அதிலேயே போட்டு லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் கூட ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சு லைட்டாக சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரமாக வந்துடும். அது எப்படி வந்துருச்சு பாருங்க. வச்சுங்க, நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாங்க, காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் மணிக்கிறேங்க. மசாலா அதுக்கு வெங்காயம், மிளகாலாம் வேண்டாங்க, பொடி தாங்க நல்லாயிருக்கும். அந்த மெத்தேடுக்கு இந்த மாதிரி செஞ்சால் அந்த பொடி நல்லாயிருக்கும். ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. போட்டுக்கலாங்க. நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. எப்போதுமே கல்லுப்பு வணக்கி வச்சுக்கோங்க. நல்லா வணக்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நோய்களுக்கெல்லாம் நல்லதாங்க. அதனால் நீங்கள் அப்படி நல்லா வணக்கிட்டு பொடி வேணாலும் பொடி பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் காட்டுவோங்க. நன்றிங்க, வணக்கம்.